Bofus, the Scandal That Changed Indian Politics என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வே. சொக்கலிங்கம் அவர்களை ஏற்புரையாற்ற அழைக்கிறேன். இந்த அரங்கமே ஒரு வித்தியாசமான ஒரு அரங்கமாக தான் இருக்குது. பேராசிரியர், வழக்கறிஞர், மருத்துவர், உடவியலாளர் இப்படி எல்லாருமே கலந்த ஒரு இயக்குனர் ஒரு கலவையான ஒரு அரங்கமாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது. பேராசிரியர் சுபவீரபாண்டி அவர்களுக்கும், வழக்கறிஞர் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்களுக்கும், மருத்துவர் தாயப்பன் அவர்களுக்கும், சமூக நல ஆர்வலர், ஊடகவியலாளர் மதுர் சத்யா உள்ளிட்ட சான்றோர் சபை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எஸ்பிஎம் ஐயாவை பார்த்துட்டு போய் பத்திரிக்கை கொடுத்துருந்தேன். டைரியில் குறிச்சிக்கிட்டாங்க. வருவாங்களா என்னன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. சரியாக 2 வருடங்களுக்கு முன்னாடி டிசம்பர் 33 அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு புக் ரிலீஸ் இங்கே தான் நடந்துச்சு. முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்கிற மாதிரி முதல் தலைமுறை எழுத்தாளராக என்னை அறிமுகம் செஞ்சது வந்து பதிப்பாசிரியர் தோழர் இக்லாஸ் ஹுசேனுக்கு என்னோட நன்றி. அதே மாதிரி போபஸ் தமிழ் நூலை வந்து ஆங்கிலத்தில் எழுதணும்னு சொல்லி ஊக்கமளித்த பீட்டர் அல்போன்ஸ் ஐயா, அப்புறம் பதிப்பாசிரியர் மணிகண்டன் உட்பட அனைவருக்கும் நன்றி. நூலை சிறப்பாக வடிவமைத்து தந்த தோழர் செந்தில்குமார் வந்திருக்காங்க, டிசைனர், அவங்களுக்கு நன்றி. ஒரு அணிந்துரை வழங்கி சிறப்புரையாற்றிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு நன்றி. ராஜீவ்காந்தியை பற்றிய வாசிப்பு தான் இந்த நூலை எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதாவது சூழ்ச்சிகளால் மட்டுமே வீழ்த்தப்பட்ட ஒரு பொலிட்டீஷியனாக இந்தியாவில் நான் பார்க்குற ஒரே பொலிட்டீஷியன் வந்து அவங்க ராஜீவ்காந்தி தான். ஆக்சுவலாக ஹீஸ் எ வெரி குட் ஹியூமன் பீயிங். ஐயா சொன்ன மாதிரி அரசியலை விட அவங்க ஒரு சிறந்த மனிதராக இருந்திருக்காங்க. சுற்றி இருந்த அத்தனை பேருமே வந்து இந்த செஸ் போர்டில் வந்து பண்ணுற மாதிரி அவரை செக்மேட் பண்ணி வீழ்த்தின ஒரு கதை தான் இந்த போபஸ். இன்றைக்கு வரைக்கும் போபஸ் பற்றி அந்த ஊழல் நடந்ததாக சொல்லி எவ்வளவோ புக் வந்திருக்கு. ஆனால் எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் எதையுமே அவங்க நிரூபிக்கலை. ஆனால் போபஸ்ன்னு ஊழல் சொல்லி 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 காங்கிரஸை வந்து டவுன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பார்த்தாங்க. திரும்ப அதுக்கு அடுத்து அப்படியே 2G கொண்டாந்தாங்க. இப்போ 2G வந்து இல்லைன்னு வந்துருச்சு. இப்போ ஆனால் பாருங்கள், ரபேல் வந்து நம்ம யாரும் ஒன்றுமே ஐயா சொன்ன மாதிரி அதை வந்து பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ மீடியாவிலேருந்து பெரிய ஆதரவு இல்லை. ஸோ இப்படியான குறைகள்லாம் வந்து நிறைய இருக்க தான் செய்யுது. தொடர்ந்து எல்லாருமே இந்த மாதிரி பேச, படிக்க, இந்த மாதிரி விவாதங்கள் பண்ணுறது ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.